பிரச்சனை வந்தால் எவ்வளோ டென்ஷன் ஆகும் நமக்கு. நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஒரு ப்ளவுஸை எடுத்து நம்ம வேர் பண்ணும்போது கொக்கி மாட்டும் போது ஐ வந்து பிச்சுட்டு வந்துருச்சுன்னா நமக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் அந்த நேரத்தில். ஸோ அப்படி ஒரு ப்ராப்ளம் வந்து நமக்கு வராமல் இருக்கணும்னா அந்த ஐ கட்டுறதை வந்து கரெக்டாக கட்டணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து ஐ வந்து எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ரொம்ப சின்னதாக மெலிசாக கட்டியிருக்கிறாங்க. இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம டைட்டாக எடுத்து கொக்கி எடுத்து அதில் மாட்டும் போது நமக்கு பிச்சுட்டு வந்துடும். ஸோ அப்படி வராமல் இருக்கணும்னா நம்ம ஐ வந்து இந்த பொசிஷனில் வந்து ஸ்ட்ராங்காக கட்டணும். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா நிறைய வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து அழகாக பர்ஃபெக்டாக ரொம்ப ஃபிட்டிங்காக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான பொறுப்பு வந்து அந்த ஐ ஊக்கில் தான் இருக்குது. ஒரு ஐ ஊக்கு கட்டும்போது நிறைய இடத்துல வந்து ரெட்டப்பட்ட நூல் எடுத்து ஊசியில் கோர்த்து அது 4 பட்டையாக வச்சு ஐ கொட்டுறாங்க. அப்படி இல்லாமல் நம்ம வந்து 4 பட்டை நூல் எடுத்து அதை நம்ம ஊசியில் கோர்த்து 4 பட்டையாக வச்சு அதுவும் ரொம்ப லென்த்தாலாம் நூல் வைக்கக்கூடாது. அப்படின்னா நூல் வந்து நமக்கு சிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஐ ப்ராசஸை நம்ம கட்ட ஆரம்பித்தோம்னா அப்போ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக நல்லா ஃபிட்டிங்காக டைட்டாக நிற்கும். எந்த சூழ்நிலையிலும் அது வந்து அறந்துட்டு வராது.